ஹாய் பிரைஸ் லார்ட், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளையில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு வாலிப பையன் இருந்தாங்க. அவனை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவனுக்கு ஒரு பயம். சின்னதாக ஒரு காய்ச்சல் வந்தாலும் பயம், நெஞ்சு வலிச்சிட்டுனா உடனே பயம், சின்ன ஒரு கட்டி மாதிரி வந்தால் பயம், எது எடுத்தாலும் உடனே என்ன பண்ணிடுவோம், ஆஸ்பத்திரி போயிடுவோம். ஆஸ்பத்திரி போய் ஐயோ எனக்கு நெஞ்சு வலி வந்துட்டு ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ பாருங்கள், சீக்கிரம் இசிஜி எடுங்க அப்படி இப்படின்றோம். ஏன்னா காசு பணம் நிறையா இருக்குது. அதனால கடன் எதையாவது டெஸ்ட் எடுத்து உள்ளே ஒன்றும் இல்லை அப்படின்னு ரிசல்ட் வந்தவர் தான் யாப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு வருவான். அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு சின்ன கட்டி மாதிரி வந்தால் இது கேன்சர் கட்டியாக இருக்குமோ, எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் டெஸ்ட் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவான். இது அவங்களுக்கு வாடிக்கையாகி போச்சு. அவனுக்கு எப்போ பார்த்தாலும் இதே இதுதான் வரும். அதனால அவனுக்கு எப்போவுமே அந்த டாக்டரு நர்ஸு எல்லோரும் பார்த்தோன்னே ஆஹா இவன் இதுக்கு தான் வரானா அப்படின்னு சொல்லிட்டு அதை அசால்ட்டாக விட்ருவாங்க. மாதம் இவனுக்கு இதே பிரச்சனையாக தான் இருக்கும். ஒரு நாள் என்னாச்சு, உண்மையிலே அவனுக்கு நெஞ்சு வலி வந்துட்டு. நெஞ்சு வலி வந்தோடனே நெஞ்சை பிடிக்கும். ஐயோ என்னால் தாங்க முடியும், அம்மாட அத்தடைன்னுட்டு வலி தாங்க முடியல, துடிச்சு போயிட்டு ஓடியே வரான். ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்கங்க. உடனே நர்ஸ் எல்லோரும், தம்பி எங்களுக்கு தெரியும் உனக்கு தான் நெஞ்சு வலி அடிக்கடி வருமே, இரு பார்க்கலாம், டாக்டர் வேலையாக இருக்காங்க பார்க்கலாம். ஐயோ இல்லை எனக்கு உண்மையிலே நெஞ்சு வலி வருது. ஐயோ இல்லைப்பா இரு, உன்னை விட முதல்ல பார்க்க வேண்டிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, நீ எங்களுக்கு தெரியும் ஒன்றை பற்றி இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இல்லை எனக்கு உண்மையிலே நெஞ்சு வலிக்கு என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க எல்லாருமே அசால்ட்டாக இருந்துட்டாங்க. அசால்ட்டாக இருந்து அந்த டாக்டர் அங்கே உள்ளே போய் மீதி பேஷண்ட்டெல்லாம் பார்த்துட்டு சரி அவனை வர சொல்லி அப்படின்னுட்டு பார்க்குறதுக்குள்ள உண்மையிலே அவனுக்கு அட்டாக் வந்திருக்கு. ஆள் அவுட்டு, காலி, முடிஞ்சு போயிட்டாரு. ஆயுசு நாட்கள் முடிஞ்சு போச்சு. இதே போல தான் வாழ்க்கையில் நிறைய பேர் என்ன சின்ன காரியமானாலும் அதை உடனே அதை பெருசுப்படுத்திடுறாங்க. ஐயோ எனக்கு கேன்சராக இருக்கும், கேன்சர் தான் வரும், எனக்கு கிட்னி ஃபெயிலியராக இருக்குமோ, ஐயோ போச்சு கிட்னி ஃபெயிலியர், அப்புறம் திருப்பி மறுபடியும் நெஞ்சு வலியாக இருக்குமோ, ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு, சுகராக இருக்குமோ, ஐயோ என்ன தேவைத்தில்ல, ஏதாவது ஊரல் வந்து ஐயோ எனக்கு சுகர் ஏறி போச்சு போல, சுகர் டெஸ்ட் பண்ணோன்னா சுகர் தான் இருக்கும். நம்ம என்ன நினைக்கமோ அதுதான். யோபு 3:25 அவன் என்ன பயந்தானோ அது எனக்கு நேரிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பயந்த காரியம் எனக்கு நேரிட்டு. ஆமாங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பயம் சாத்தம் கொண்டு வரோம். அப்படி தானே, ஐயோ இதாக இருக்குமானா அதை தான் வரும். நம்ம நினைக்கிறது தானே அவனுக்கு நடக்கும். அதனால் நல்லதாகவே நினைங்க, நம்ம நல்லா வருவோம், நல்ல ஆசீர்வாதம் வருவோம், நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கணும், நிறைய நேரம் ஜெபிக்கணும், நிறைய நேரம் ஆவிக்குள்ளான வாழ்க்கையில் வளரணும், நல்லா வருவோம் அப்படி தான் நினைக்கிறோம். நம்ம கடைசியில் நம்ம மறைச்சி நம்ம போகும்போது நம்மளுக்குன்னு பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்குது, அங்கே தான் நம்ம போவோம் அப்படி தான் நினைக்கிறோம். ஐயோ நம்ம எங்கே பரலோகத்துக்கு போவேன், நம்மளுக்கு கிடைச்சது நரகம்தான். அதனால் அப்படி யாருமே பாசிட்டிவாக எதுவுமே நெகட்டிவாக நினைக்காதீங்க, சரியா? அதனால் நீங்கள் எப்போவுமே நல்லதாகவே நினைங்க, நல்லதாகவே நினச்சா நல்லதாகவே நினைக்கும். ஓகே, பாய்.